பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம் நம்மை கிறிஸ்துவுக்குள் யார் என்று சொல்லுகிறது. அவரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தகப்பனாகிய அவருக்கு ஆமை வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் எல்லாம் அவருடையது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருப்படினால் அவருடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. எப்படி ஆபிரகாம் வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரோ, அதே போல பிதாவாய் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் சகலவற்றையும் நமக்கு அருள் இருக்கிறார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம். ஆகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தைரியமாயிருங்கள். பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்குரியது, எல்லா நன்மையும் உங்களுக்குரியது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி சொல்லுகிறேன். உடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை, உரிமையை எங்களுக்கு அளித்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு சொந்தமாய் கொடுத்து அதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா நன்மைகளாலும் உடைய பிள்ளை நிரப்பி ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.